டுவார்ஃப் கீரியோட அதோட பொதுவான சுவாரஸ்யமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் பிரீடிங். இதுங்களுக்கு ஒரு தைரியமான ஒரு குணம் இருக்கு. என்னன்னா இப்ப காமன் டுவார்ஃப் மாங்கூஸ் பொறுத்த வரைக்கும் சின்னதாக தான் இருக்கும், ஒரு அடி கூட இல்லை. அதனால இதுங்களால பாம்புகளை வேட்டையாட முடியாது. பொதுவா அந்த கருணாக பாம்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதுங்களால வேட்டையாட முடியாது. ஆனா அதுங்க நினைச்சா இந்த கீரி பிள்ளைங்களுடைய குட்டிகளை கொன்னு சாப்பிட முடியும். இப்போ இந்த டுவார்ஃப் மாங்கூஸ் இருக்குல்ல, இது என்ன ப்ரோ சாப்பிடும்? தேலெல்லாம் ஈஸியா இது பிடிச்சி சாப்பிடும். அப்போ பியூர் கார்னிவோரஸா ப்ரோ? இது கார்னிவோரஸ். இதுக்கு செக்ஸுவல் மெச்சூரிட்டின்னு பார்த்தோம்னா 1 வயசுல வந்துடும். ஆனா 3 வயசு ஆகணும் இது உண்மையிலேயே மேட்டிங் பண்றதுக்கு. ஏன் அப்படின்னா, ஏன்னா இது வாழ்றதே கரையான் புத்து இருக்குல்ல, அதுக்குள்ளதான் போய் கூட்டம் கூட்டமா வாழும். இந்த குழு இருக்குல்ல, இந்த குழுவுலையும் ஆல்ஃபா மேல் ஆல்ஃபா ஃபீமேல் இருக்கும். அதாவது ஒரு ஜோடி தான் குட்டி போட முடியும். இதே மற்ற நேரமா இருந்தா கேங் வார்லாம் நடக்கும். இப்ப இதே மாதிரி 12 பேர் கொண்ட இன்னொரு குரூப்பை பார்த்தா 2 குரூப்பும் மோதிக்கும். இந்த 2 பேர் இந்த குரூப்ல சேர்றாங்கல்ல ப்ரோ, அது நார்மலாவே சேர்த்து விட்டுருவாங்களா இல்ல ஏதாச்சும் அதுக்கு ஏதாச்சும் ஃபைட்டு கீட்டு நடக்குமா? டுவார்ஃப் கீரிகள் இருக்குன்னு நினைக்கிறோம். அதுல ஒரு ஆல்ஃபா மேல் இருக்கு. அதுக்கு பிறந்த ஒரு மூத்த பிள்ளை ஆல்ஃபா மேல் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? போன வீடியோவில் பேண்டட் கீரி அதோட சுவாரஸ்யமான விஷயங்கள், அதோட இனச்சேர்க்கை முறை, அதோட லைஃப் ஸ்பேன், அது எங்கே வாழும், அது என்ன சாப்பிடும், அது எப்படியெல்லாம் வாழும் அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் டுவார்ஃப் கீரி, டுவார்ஃப்னா என்னன்னு ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டுவார்ஃப்னா இருக்கிறதுலே சின்னது, கரெக்டா ப்ரோ? அதுதான் டுவார்ஃப்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம டுவார்ஃப் crocodile பற்றி பேசியிருக்கோம். ஸோ அதுலேயும் டுவார்ஃப்னு வந்திருக்கும். இப்போ கீரியிலையும் டுவார்ஃப்னு சொல்கிறான். அப்போ டுவார்ஃப்னா என்னன்னு ஒரு சில பேர்த்துக்கு குழப்பம் இருக்கும்ல, அதனால தான் டுவார்ஃப்னா அதோட அளவு சின்னதாக இருக்கும், அதுதான் நம்ம டுவார்ஃப்னு சொல்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் டுவார்ஃப் கீரியோட லைஃப் சைக்கிள் இல்லாமல் அதோட பொதுவான சுவாரஸ்யமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் பிரீடிங், இதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோ ஃபர்ஸ்ட் டுவார்ஃப் கீரியோட சயின்டிஃபிக் நேம் என்ன ப்ரோ? இதுல 2 இருக்கு. ஒண்ணு இந்த டுவார்ஃப் மாங்கூஸ்லயே 2 தனித்தனி இனங்கள். ஒண்ணு இப்ப நம்ம பார்க்க போறது காமன் டுவார்ஃப் அப்படின்றதுதான், காமன் டுவார்ஃப் மாங்கூஸ். இப்ப இன்னும் இதனுடைய சயின்டிபிக் நேம் ஹெலோகெல் பார்புலா அப்படின்றது தான். இதே மாதிரி இன்னொன்னு இத்தியோப்பியன் டுவார்ஃப் மாங்கூஸ் அப்படின்னு சொல்லி வேற ஒண்ணு இருக்கு. இது 2மே கம்பேர் பண்ணா பாக்குறதுக்கு ஒரே அளவுல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதை விட இந்த காமன் டுவார்ஃப் மாங்கூஸ் நம்ம பார்க்க போறது இன்னும் சின்னது. ஓகே, இதோட சைஸ் என்ன ப்ரோ இருக்கும் நம்ம பார்க்க போறதுல? ஆமா, இது கிட்டத்தட்ட வெறும் 16ல இருந்து 28 சென்டிமீட்டருக்குள்ள தான். அதிகபட்சமே 28 சென்டிமீட்டர் தான். ஓகே, அந்த அளவுக்கு தான் இருக்கும். இதனுடைய வெயிட்னு பார்த்தா 200ல இருந்து ஒரு 270 கிராம் இல்லைன்னா 300 கிராம் இந்த ரேஞ்சில தான் இருக்கும், அதை தாண்டாது. இது ஆண்லயும் இந்த அளவு தான் இருக்கும், பெண்ணுலயும் இந்த அளவு தான் இருக்கும். ஓகே, இதுவே நான் இன்னொன்னு சொன்னேன்ல இத்தியோப்பியன் டுவார்ஃப் மாங்கூஸ், அதுவும் கிட்டத்தட்ட சைஸ் இந்த மாதிரி இருக்கும். ஆனா வெயிட் ஒரு 350 கிராம் வரைக்கும் வெயிட் மட்டும் கொஞ்சம் கூடும். ஓகே ஓகே ப்ரோ, இப்போ இந்த டுவார்ஃப் மாங்கூஸை பொறுத்த வரைக்கும் எங்க ப்ரோ வாழும்? இந்த காமன் டுவார்ஃப் மாங்கூஸ் ஈஸ்ட் ஆப்பிரிக்காலையும் சதர்ன் ஆப்பிரிக்காலையும் வாழுது. அங்க இருக்கிற குறிப்பா இதுக்கு அடர்ந்த காடு இருக்குல்ல, அது பிடிக்காது, பாலைவனமும் பிடிக்காது. 2த்துக்கும் நடுவுல கொஞ்சம் காடு இருக்கணும், அதே மாதிரி ஓப்பன் ஏரியாஸ் இருக்கணும், நிறைய கரையான் புத்து இருக்கிற மாதிரி இருக்கணும், அதுக்கப்புறம் புல்வெளி, இதெல்லாம் சேர்ந்த இடம் இதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வாழ்றதே கரையான் புத்து இருக்குல்ல, அதுக்குள்ளதான் போய் கூட்டம் கூட்டமா வாழும். ஓகே ப்ரோ, இப்போ இந்த டுவார்ஃப் மாங்கூஸ் இருக்குல்ல, இது என்ன ப்ரோ சாப்பிடும்? இது சாப்பிட்றது பூச்சி, அதுக்கப்புறம் இந்த சிலந்தி, அதே மாதிரி தேலெல்லாம் ஈஸியா அது பிடிச்சி சாப்பிட்டுடும். அப்ப பியூர் கார்னிவோரஸா ப்ரோ? இது கார்னிவோரஸ். அப்பப்ப ரொம்ப ரேரா மட்டும் ஊர்வன உயிரினங்கள், இந்த குறிப்பா பல்லி, அதையும் அதுக்கப்புறம் சில ஃப்ரூட்ஸை மட்டும் எப்பயாவது சாப்பிடும். ஆனா அப்ப கூட இதுதான் உயிரினத்தை தான் சாப்பிடும். ஆமா. ஓகே ப்ரோ, இப்போ இந்த டுவார்ஃப் மாங்கூஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜ்ல ப்ரோ செக்ஷுவல் மெச்சூரிட்டி வரும்? இதுக்கு செக்ஷுவல் மெச்சூரிட்டின்னு பார்த்தோம்னா 1 வயசுல வந்துடும். ஆனா 3 வயசு ஆகணும் இது உண்மையிலேயே மேட்டிங் பண்றதுக்கு. ஏன் அப்படின்னா இது ஒரு மாபா தான் வாழும். மாப்னா ஒரு பேக்னு சொல்லலாம். இப்போ ஒரு பேக் எடுத்துக்கிட்டோம்னா சராசரியா 12 பேர் இருக்கும். 12 காமன் டுவார்ஃப் இருக்கும். இதுவே
குறைஞ்சபட்சம்னா ஒரு 8 பேர்ல ஆரம்பிச்சு அதிகபட்சம் 30 பேர் வரைக்கும் கூட இந்த காமன் டுவார்ஃப் மாங்கூஸ் வந்து சேர்ந்து சுத்தும். இந்த குழு இருக்குல்ல, இந்த குழுவுலையும் வந்து ஆல்பா மேல் ஆல்பா ஃபீமேல் வந்து இருக்கும். அதாவது ஒரு ஜோடி தான் வந்து குட்டி போட முடியும். அதே மாதிரி இவங்க தான் அந்த கூட்டத்தையும் லீட் பண்ணுவாங்க. மத்த யாருமே வந்து இன சேர்க்கை பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ இந்த கூட்டத்துல இருக்கிறது வந்து இந்த ஆல்பா மேல் ஆல்பா ஃபீமேலுக்கு பிறந்த குட்டிகள் தான் இருக்குமா, இல்ல வேற இருக்கிற அந்த கீரிகள் இருக்குமா ப்ரோ? வேறையும் இருக்கும். எப்படின்னா இப்ப நான் ஒரு ஆவரேஜ் சைஸ் சொன்னல ஒரு 12, அந்த 12 தாண்டும் போது சரியான உணவு கிடைக்காதுன்ற நிலைமை வரும்ல, அப்ப வந்து ஏற்கனவே பிறந்திருக்கும்ல. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், ஒரு 2 பேர் வந்து வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு பேர் வந்து தாமஸ், அதுவே வந்து மேரி. இப்படி ஒரு ஆண் ஒரு பெண் கீரி காமன் டுவார்ஃப் மாங்கோஸ்ல. இப்ப தாமஸுக்கும் மேரிக்கும் பிறக்கிறது ஒரு முறைக்கு இதுங்க வந்து 1ல இருந்து 6 குட்டி வரைக்கும் போடும். எத்தனை நாள்ல ப்ரோ போடும்? 49ல இருந்து 56 நாள். இந்த இடைப்பட்ட நாள்ல வந்து குட்டி போடும் மேட்டிங் பண்ணதுக்கு அப்புறம். அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு 3 முறை இந்த மாதிரி குட்டி போட முடியும். அதாவது ஒரு முறைக்கு 4 குட்டி போடுதுன்னு வச்சுக்குவோம். அப்போ ஒரு வருஷத்துக்கு இதே மாதிரி 3 முறை 4 குட்டி கூட போட முடியும், 12 குட்டியா. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 4 குட்டி இந்த தாமஸும் மேரியும் சேர்ந்து போடுதுன்னா அந்த 4 குட்டி இருக்குல்ல, அத வந்து 45 நாள் வரைக்கும் பால் கொடுத்து வளர்க்கறது வந்து அந்த மேரி அப்படின்ற அந்த தாய் கீரி தான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கூட்டு வந்து எல்லாமே சொல்லி கொடுக்கறது, வேட்டையாடுறது எப்படி, தப்பிக்கிறது எப்படி, எல்லாமே தாய் தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆமா, மறுபடியும் அதுக்குள்ள வந்து தாமஸும் மேரியும் மேட் பண்ணி இன்னொரு 4-5 குட்டி கூட பிறந்துரும். இப்ப பிறந்தோடனே ஃபர்ஸ்ட் 2 பேருக்கு 4 குட்டி, மொத்தம் 6. இப்போ ஒரு 5 பேர் புதுசா பிறந்தா 11. இப்ப அந்த ஏற்கனவே பிறந்த 4 பேர் வந்து இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதாவது அண்ணன் வந்து தம்பிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி. இப்ப இந்த 11 வந்து அடுத்து அந்த ஒரு வருஷம் முடியறதுக்குள்ளவே ஒரு 14 ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா 3 குட்டி பிறந்துருச்சுன்னா பிறந்த 4 குட்டி இருக்கும். அது உள்ள இருக்கிறத விட ஒரு 2-3 பேர் வெளியே போறதுக்கு அதிக வாய்ப்பு. ஏன்னா 12ன்றத தாண்டுது இல்ல கூட்டம். அந்த மாதிரி நடக்கும்போது இந்த 2 பேர் மூத்த அந்த மாதிரி 2 பேர் வந்து கிளம்பி போயிடுவாங்க. அது வந்து 2 ஆண்கள் கூட போகலாம், இல்லைன்னா 2 பெண்கள் போகலாம், இல்லைன்னா ஒரு ஆண் ஒரு பெண் இந்த மாதிரி கூட போகலாம். ஸோ கிளம்பி போய் இப்ப ஆண்கள் சேர்ந்து போனா 2 பேரும் சேர்ந்தே போய் வேற குரூப்ல சேருவாங்க. அதே பொண்ணுங்க போனாலும் அப்படிதான். ஆனா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கிளம்பினா 2 பேரும் சேர்ந்து கிளம்பாம தனித்தனியா வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் சகோதர சகோதரிகள் அப்படின்றனால. ஸோ இப்படி வந்து நடக்கும். இப்ப இந்த 12ன்றது அப்படியே மெயின்டைன் ஆகும். மழை காலம்னா வரும்ல, அந்த நேரத்துல நிறைய ஃபுட் அவைலபிலிட்டி இருக்கும். அந்த நேரத்துல வேற குரூப்ல இருந்து இதே மாதிரி வெளியே வந்திருப்பாங்க, அவங்க வந்து இவங்க குரூப்ல சேர வருவாங்க. இதே மத்த நேரமா இருந்தா கேங் வார்லாம் நடக்கும். இப்ப இதே மாதிரி 12 பேர் கொண்ட இன்னொரு குரூப்பை பார்த்தா 2 குரூப்பும் மோதிக்கும். ஆனா 2-3 பேர் மட்டும் தனியா வரானுங்கன்னா அப்பவும் அடிச்சு விரட்டுவாங்க. ஆனா அது மழை காலமாகவும் இருந்து நிறைய சாப்பாடு அந்த ஏரியாவில் கிடைக்கும் இவங்க எல்லைக்குள்ள அப்படின்னா அப்ப அதுங்களை வந்து அலோவ் பண்ணிடும் இந்த தாமஸும் மேரியும். இப்ப என்ன ஆகும்னா இப்போ ஒரு 2 பேர் வெளியே போயிருக்காங்க, இன்னொரு 2 பேர் வேற குரூப்ல இருந்து உள்ள வந்திருக்காங்க. மறுபடியும் 14 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 பேர் வந்து 2 பெண்களா இருந்தா இந்த தாமஸுக்கும் அந்த பெண்கள் சொன்னோம்னா, ஒருவேளை 2 ஆண்களா இருந்தா அது மேரி வந்து இதுங்க 2 பேருக்கும் வந்து எப்பனாலும் மேட் பண்ண முடியும்ன்ற மாதிரி இருக்கும். ஆனா தாமஸ் அதுக்கு வந்து அலோவ் பண்ணாது. இந்த மாதிரி நடக்கும். அதே மாதிரி தாமஸுக்கும் மேரிக்கும் பிறந்த குட்டிகள்ல பெண்கள் இருந்தாலும் ஆண்கள் இருந்தாலும் புதுசா அந்த 2 பேர் கூட ஜோடி சேரலாம். ஏன்னா அவங்களுடைய மரபணு வந்து வேறையாம இருக்கு, வேற குரூப்ல இருந்து வந்தனால. இப்ப இந்த இன்டர்பிரீடிங் மட்டும் தான் நடக்காத தவிர்த்து வேற எல்லாமே சேருவாங்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஸோ இப்படிதான் வந்து இதுல வந்து உருவாகும். இப்போ ஒரு ஆண் கீரி வந்து எப்படி ப்ரோ ஒரு பெண் கீரியை இம்ப்ரெஸ் பண்ணும்? இதுல வந்து பெருசா இம்ப்ரெஸ் பண்றது அப்படின்றது வந்து கிடையாது. ஆனா அந்த ஒரு ஆண் கீரி இருக்குன்னா அதனுடைய சென்ட் தான், அது ஒரு அதனுடைய கிளாண்ட்ல இருந்து சுரப்பியில இருந்து ஒரு வகையான சென்ட்டை தான் வந்து வெளியே விடும். அதை வந்து பாறை மரம் இதெல்லாம் பூசிடும். அந்த வாசனையை வச்சுதான் பெண் கீரி வந்து ஆண் தகுதியானதா பலம் வாய்ந்ததான்றதை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி போய் ஜோடி சேரும். இப்போ இந்த டுவார்ஃப் கீரியை கீரி மட்டும் இல்ல, இந்த டுவார்ஃப் கீரி மட்டும் இல்ல, அதை தவிர்த்து எந்த கீரியா இருந்தாலும் அந்த ஒரு ஸ்மெல்ல வச்சுதான் எல்லா பெண்களையும் இம்ப்ரெஸ் பண்ணுது. ஆமா, அந்த மாதிரி தான்.
ஓகே ஸோ இதுதான் வந்து இதுங்களுடைய லைஃப். இதோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தோம்னா 7 to 10 வருஷம் வரைக்கும் காட்டுல வாழும் இந்த காமன் டுவார்ஃப் மாங்கூஸ். அதுவே வந்து கேப்டிவிட்டியில வச்சு வளர்த்தா 17-18 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துரும். ஓகே ப்ரோ. இப்போ இந்த 2 பேர் வந்து இந்த குரூப்ல சேர்றாங்கல்ல ப்ரோ, அது வந்து நார்மலாவே சேர்த்து விட்டுறாங்களா இல்ல ஏதாச்சும் அதுக்கு ஏதாச்சும் ஃபைட்டு கீட்டு நடக்குமா? இது வந்து எப்படி நடக்கும்னா, இப்போ ஒரு பெரிய ஆண் வேற ஒரு குரூப்ல இருந்து வெளியே வேற வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவனோட குரூப் ஃபுல்லா அவனோட சிஸ்டர்ஸ் தான் இருக்காங்கன்னா வெளியே வந்து வேற குரூப்பை தேடுவான். அந்த நேரத்துல தாமஸை விட அவன் பலசாலின்னா தாமஸ் கூட நேருக்கு நேர் மோதுவான். அதாவது ஒரு ஏன்னு ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்ல வந்து ஒரு ஹெட் ஆல்ரெடி ஆல்பா மேலா ஒரு காமன் டுவார்ஃப் மாங்கூஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த மாங்கூஸை விட இன்னொரு மாங்கூஸ், அதாவது இன்னொரு கீரி வந்து பலம் வாய்ந்ததா இருந்து வேற ஒரு பீன்ற குரூப்ல இருந்து வெளியே வருதுன்னு வச்சுக்குவோம். ஏன்னா பீன்ற குரூப்ல ஃபுல்லா அவனுடைய சிஸ்டர்ஸ் இருக்காங்க, மேட்டிங் பண்ண முடியாது. ஸோ மேட்டிங் பண்ணணும்னா வேற ஒரு குரூப் வேணும். அப்ப வேற ஒரு குரூப் வேணும்னா வேற ஒரு குரூப்போடைய ஆல்பா மேலா மட்டும்தான் இவன் இருந்தாகணும். அப்பதானே மேட்டிங் பண்ண வாய்ப்பு கிடைக்கும். அதுக்காக அப்ப ஏன்ற குரூப்புக்கு வந்து அங்க இருக்கிற ஹெட்டு கூட மோதி அவனை ஜெயிச்சுட்டா இவன் வந்து அந்த குரூப்ல வந்து ஹெட்டு ஆல்ஃபா மேல் ஆயிரும். ஆல்ஃபா மேல் ஆகி மேட்டிங் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நடக்கும். அதே மாதிரி ஆல்ஃபா மேல் ஆல்ஃபா ஃபீமேல், அதாவது ஒரு கீரியினுடைய இந்த குரூப்புக்கு தலைவன் தலைவி மட்டும்தான் குட்டி போடுன்னு சொன்னேன்ல, அந்த குட்டிகளை மிச்சம் எல்லாருமே சேர்ந்து வளர்க்குறது நடக்கும். இப்படிதான் வந்து இந்த கூட்டம் வந்து பரிணாமம் அடையும். இதே மாதிரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாகவும் நடக்கும். அந்த பீன்ற குரூப்ல இருந்து ஒரு பெண் பலசாலி வெளியே வந்தா இந்த ஏன்ற குரூப்ல இருக்கக்கூடிய ஆல்பா ஃபீமேல் அது கூட சண்டை போட்டு அந்த பீன்ற குரூப்ல இருந்து வந்த பெண் கீரி கூட ஆல்பா ஃபீமேல் ஆகலாம். ஓகே. ஸோ அதுவும் வந்து நடக்கும். இப்போ இந்த ஆல்ஃபா மேல் ஒரு குரூப் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஒரு ஏ வந்து டுவார்ஃப் crocodile, இது டுவார்ஃப் crocodile இல்ல டுவார்ஃப் கீரிகள் இருக்குன்னு வச்சுக்கிறோம். அதுல ஒரு ஆல்ஃபா மேல் இருக்கு. அதுக்கு பிறந்த ஒரு மூத்த பிள்ளை ஆல்ஃபா மேல் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்ப வாய்ப்பு இருக்குன்னா, அவனோட அம்மா இருக்கக்கூடாது அந்த குரூப்ல. அம்மா வந்து இறந்து போய் வேற ஒரு ஜோடியை வந்து அவனோட அப்பா வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். அந்த நேரத்துல அவனுடைய அப்பாவை கொண்டுட்டு இல்லைன்னா சண்டை போட்டு சண்டையில வீழ்த்திட்டு அந்த இடத்துக்கு அவனுடைய மகனே ஆல்ஃபா மேலா வந்துட்டு அந்த ஆல்ஃபா ஃபீமேல் கூட வந்து ஜோடி சேரும். ஓகே ப்ரோ. இப்போ ஏதாச்சும் இந்த ஆல்ஃபா மேலுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா இந்த ஆல்ஃபா மேல் தான் அந்த கூட்டத்தை லீட் பண்ணுமா? அதே மாதிரி பிரச்சனைகள் ஏதாச்சும் வந்துச்சுனாலும் இந்த கீரிகள்ல ஏதாச்சும் ஒண்ணுதான் அந்த வாட்ச்மேன் மேல பார்க்குமா? ஆமா, அதுவும் நடக்கும் தான். அதாவது மத்த ஏதாவது ஒரு ஆபத்து வருதான்ற அந்த வேலை பார்க்கறது வந்து இதுல வந்து இருக்கு. யாராவது ஒரு ஆள் இல்லைன்னா 2 ஆள் வந்து வெளியே நோட்டமிட்டுட்டே தான் இருப்பாங்க. வேற ஏதாவது ஒரு கழுகு நரி மாதிரி வருதான்னு சொல்லி. ஏன்னா இதுங்க ரொம்ப சின்னது இருக்கிறதுல, ஒரு அடி கூட இல்லைன்னா ஈஸியா மற்றது வந்து வீழ்த்திடும்ல. ஆனா இதுங்களுக்கு ஒரு தைரியமான ஒரு குணம் இருக்கு. என்னன்னா இப்ப காமன் டுவார்ஃப் மாங்கூஸ் பொறுத்த வரைக்கும் சின்னதா தான் இருக்கும், ஒரு அடி கூட இல்லை. அதனால இதுங்களால பாம்புகளை வேட்டையாட முடியாது. பொதுவா அந்த கருணாக பாம்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதுங்களால வேட்டையாட முடியாது. ஆனா அதுங்க நினைச்சா இந்த கீரி பிள்ளைங்களுடைய குட்டிகளை வந்து கொன்னு சாப்பிட முடியும். அதனாலயே அதுங்க இந்த மாதிரி கரையான் புத்துகள்ல இது வாழுது இந்த கீரிகள். அந்த நேரத்துல கருணாக பாம்பு வருதுன்னா இதுங்க எல்லாருமே சேர்ந்து பயப்படாம ஒற்றுமையா இருந்து பயங்கரமா சத்தம் போடும். அதே மாதிரி எல்லாமே இப்படி ஒண்ணுக்கு பின்னி சேர்ந்துக்கும். சேர்ந்துட்டு அதை பார்த்தா அது ஒரு பாம்புக்கு வந்து பெரிய உயிர் நின்று மிரட்டுற மாதிரி தோணும். அதனால பாம்பு வந்து பயந்து அதனுடைய குட்டிகளை வந்து விட்டுட்டு போயிடும். எப்படின்னா 12 பேர் இருக்கு, அதுல 4 பேர் குட்டின்னா 8 பேர் அந்த 4 பேரை நடுவுல வச்சுட்டு அந்த 8 கீரிகளும் சுத்தி நின்று சத்தம் போட்டு மிரட்டும். பாம்பு அப்படியே வந்து கிளம்பி போயிடும் வேற வழி இல்லாம. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த காமன் டுவார்ஃப் மாங்கூஸ்ல இருக்கு. ஓகே ப்ரோ. எனக்கு இந்த வீடியோல கேள்விகள் அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் இருக்கு, இதுக்கும் வேற ஒரு பறவைக்கும் மியூச்சுவலிசம் இருக்கு, நட்பு. அது உண்மையான நட்பு. அது என்ன அப்படின்றதையும் சிங்கங்களை கூட இதுங்க நினைச்சா மிரட்ட முடியும். அதாவது பொதுவா கீரிகள் நினைச்சா அது எப்படின்றதையும், நம்பிக்கை துரோகம் நடக்கும் அது என்ன, எல்லாத்தையும் பார்க்கலாம் அடுத்த வீடியோல. இத்தனை சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் டுவார்ஃப் கீரிகள், டுவார்ஃப் கீரின்னு இல்லை ஏதாச்சும் ஒரு உயிரினத்துல சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.